கர்த்தர் பரிசுத்தம் மையப்படுவதாக தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். நாளுக்கு வார்த்தை 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். நம்ம என்ன வார்த்தைக்கு என்ன பேச்சுக்கு விலகி இருக்கணும் வேதம் சொல்லப்பட்டிருக்குன்னா, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு, பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்கு விலகி இருக்கணும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் விலகி இருக்கணும்னா, அப்படிப்பட்ட வீண் பேச்சு, சீர்கேடான பேச்சு என்ன பண்ணணும்னா, கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். இப்படிப்பட்ட பேச்சினால கள்ள போதகர்கள் இன்னும் அவபக்தி உள்ளவர்களாக மாறுவாங்களாம். மேல்வசனம் சொல்லப்பட்டிருக்குது, சத்திய வசனத்தை நிதானமாய் போதிக்கிறவனுக்காக இருந்து ஜாக்கிரதை உள்ளவனா வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நீ ஜாக்கிரதை உள்ளவனா வேதத்தை போதிக்கணும். இரண்டாவது, சீர்கேடான வீண் பேச்சில் விலகி இருக்கணும். இப்ப அந்த கள்ள போதர்கள் ஆண்டவர் தப்பா போர்ட்ரே பண்றவங்க, ஆண்டோட சத்தியத்தை தவறான மூலமா பேசுறவங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா 18ஆம் வசனம் சொல்லப்படுறது, சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். இப்போ கர்த்தர் மேல் வைக்கப்பட்டிருக்க விசுவாசம், நம்பிக்கைய இந்த கள்ள போதல் என்ன பண்றாங்கன்னா கவிழ்த்து போடுறாங்களா. ஏன்னா கர்த்தரை பற்றி அவங்க பேசல, கர்த்தரோட வார்த்தைய தவறா பேசுறாங்க, சத்தியத்துக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு எதிர்த்து பேசுறவர்களாக இருக்கிறாங்க. ஆனா அவங்க கர்த்தரோட வார்த்தை தான் பேசுறாங்க நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியம் நம்ம விட்டு விலகணும். அதனால சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகி இருப்போம். அவைகளால் அந்த கள்ள போதல் மிகுந்த அவபக்தியுள்ளவர்களாக ஆகுறாங்க. இன்னொன்று அவங்க சத்தியத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு கவிழ்த்து போடுறவங்களா இருக்கிறாங்க. அதனால கர்த்தருக்கு நம்ம பயந்து இருப்போம். இந்த ஊழியத்துல கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க காரியத்தை செய்து முடிப்போம். 15ஆம் வசனத்தின்படி தேவனுக்கு முன்பாக உத்தமனா வாழணும் அப்படின்னு நிற்கணும்னா, நம்ம முதலாவது வசனத்தை நிதானமா போதிக்கிறோம். நம்ம வாழணுமா, கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம், வசனத்தை நிதானமா போதிப்போம், வீண் வார்த்தைகளுக்கும் பேச்சு விலகி இருப்போம். கர்த்தரை மையப்படுவதாக. ஆமென்.